ஹலோ வியூவர்ஸ், இப்போ ரீசெண்டாக துரந்தர் 2 படத்தை நம்ம பார்த்துட்டோம். அண்ட் படத்தில் உள்ள அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் ஆக்ஷன் செக்மெண்ட்ஸ் நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்த்து போனோமோ அது எல்லாமே 200% வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ ஆக்சுவலாக வந்து பாகிஸ்தானுக்கு ஸ்பை ஏஜென்ட்டாக போயிட்டு அங்கே வந்து இருக்கக்கூடிய லயாரி கராச்சியை வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய வில்லனை காலி பண்ணிட்டாரு. அண்ட் காலி பண்ணதுக்கப்புறம் இன்னும் நிறைய வில்லன்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ பேலன்ஸ் இருக்க வில்லன்ஸை இந்த படத்தில் எப்படி வந்து போட்டு தள்ளுறாரு, இந்தியாவுக்கு வந்தாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரி லைன் தான். ஆக்சுவலாக நம்ம இந்த ஸ்டோரி லைனை எப்படி வந்து எதிர்பார்த்தோமோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணி மேக்கிங்கில் புல் ஆஃப் பண்ணால் தான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்காத பல சர்ப்ரைஸ் அது கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸில் வந்து இருக்கும். அதோட ஸ்டார்டிங் போர்ஷன்ஸும் அண்ட் வந்து இன்டர்வல் போர்ஷன்ஸும் அண்ட் வந்து படத்தோட கிளைமேக்ஸும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. படம் இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வந்து கிளைமேக்ஸில் வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் படத்தோட அந்த ஒரு ஃப்ளோன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஃப்ளோ வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு சூப்பராக வந்து படத்தை வந்து ரைட்டிங்கில் புல் ஆஃப் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் ரன்வீர் சிங் அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும் அண்ட் அதர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் அண்ட் சினிமாட்டோகிராஃபி டெக்னிக்கலாக எல்லாமே வந்து பிரில்லியண்ட்டாக வந்து இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த படத்தோட அந்த ஒரு தீம் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிறப்போ வந்து அந்த தீமை எந்த அளவுக்கு எட்ஜ் வரையும் வந்து புல் ஆஃப் பண்ணுமோ அந்த அளவுக்கு அது சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் ஒரு ஆக்ஷன் லவர்ஸ்லாம் வந்து இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. ஆதித்யரோட டேரக்ஷனும் சரி அண்ட் வந்து ரைட்டிங்லேயும் வந்து செம்ம சூப்பராக படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இந்த படம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக செகண்ட் பார்ட்டும் ரொம்ப வந்து பிடிக்கும். எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஒரு 4 மணி நேரம் படம் ஓடினாலும் அந்த அளவுக்கு வந்து போர் அடிக்காத வகையில் வந்திருந்தது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் சைடு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் லைட்டாக டல் அடிச்சது. மற்றபடி பெருசாக போர் அடிக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து எதுவுமே வந்து இல்லை. கண்டிப்பாக ஒரு தியேட்டர்கள் மெட்டீரியலான ஒரு ஃபிலிம் தான் அந்த படம். நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். மறக்காமல் தியேட்டரை ட்ரை பண்ணி பாருங்கள்.